நீராக இரு. ஆனா அது சும்மா ஒரு ஆக்ஷன் ஹீரோவோட கேட்ச் ஃப்ரேஸ் தானா, இல்ல அதுக்குள்ள ஒரு ஆழமான வாழ்க்கை தத்துவமே ஒழிஞ்சிருக்கா? வாங்க இத பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். நீராக இரு என் நண்பா. இந்த சில வார்த்தைகள் தான் நாம் இன்னைக்கு ஆராய போற மையக்கரு. பார்க்கறதுக்கு சிம்பிளா இருந்தாலும் இது தற்காப்பு கலை பயிற்சியில வந்தது. ஆனா ப்ரூஸ்லி இத ஒருத்தர் தன்னோட வாழ்க்கைய முழுமையா ஈடுபாட்டோட வாழ்றதுக்கான ஒரு சக்தி வாய்ந்த உருவகமா பார்த்தாரு. இங்கதான் ஒரு முக்கியமான கேள்வி வருது. நிறைய பேர் ப்ரூஸ்லிய ஒரு ஆக்ஷன் ஸ்டாரா, ஒரு மார்ஷல் ஆர்டிஸ்டா மட்டும்தான் பார்க்கறாங்க. ஆனா அந்த தோற்றத்துக்கு பின்னாடி 20ஆம் நூற்றாண்டின் ரொம்ப முக்கியமான தத்துவ ஞானிகள்ல ஒருத்தர் இருக்காருங்கிறது நம்மள பல பேருக்கு தெரியாது. வாங்க ப்ரூஸ்லியோட இந்த அதிகம் யாருக்கும் தெரியாத பக்கத்தை கொஞ்சம் பார்ப்போம். நாம ஏன் அவரை ஒரு தத்துவ ஞானியா பார்க்கணும்? பொதுவா நம்ம ஒரு தத்துவ ஞானின்னு சொன்னா ஒரு ப்ரொஃபசர் மாதிரி, இல்லனா நிறைய புக்ஸ் எழுதின ஒருத்தர் மாதிரி தான் கற்பனை பண்ணுவோம். ஆனா ப்ரூஸ்லி இந்த வழக்கமான டெஃபினிஷன்லயே வரவே மாட்டாரு. அவர் ஒரு ஆக்ஷன் ஸ்டார், ஒரு கல்ச்சுரல் ஐகான். இதனாலேயே அவர் ஒரு ஆழமான சிந்தனையாளர்னு பல பேர் ஏத்துக்கிறது இல்ல. ப்ரூஸ்லியே என்ன சொல்றாருன்னு கேளுங்களேன். நான் கத்துக்கிட்ட எல்லாமே மார்ஷல் ஆர்ட்ஸ் பயிற்சி மூலமா தான் கத்துக்கிட்டேன். அவரோட பிசிக்கல் பிராக்டிஸ் தான் அவரோட ஆழமான தத்துவார்த்த புரிதல்களுக்கு அடித்தளமா இருந்துச்சு. மார்ஷல் ஆர்ட்ஸ் தான் அவர் உலகத்தை புரிஞ்சுக்கிட்ட மொழி. இது ஒரு ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஒரு சண்டையில ஜெயிக்கணும்னா பயங்கரமான ப்ரெஷர்ல கூட நாம பேலன்ஸ்டா ரெஸ்பான்சிவா இருக்கணும். இது நம்ம வாழ்க்கையில வர சவால்களை சமாளிக்கிறதுக்கு ஒரு சரியான உதாரணம் இல்லையா? அந்த மாதிரி ஒரு நெருக்கடியில கூட அமைதியா திறமையா இருக்கிறதுங்கிறது சுய கட்டுப்பாட்டோட உச்சம். சரி, அப்போ மார்ஷல் ஆர்ட்ஸ் தான் அவரோட தத்துவத்தோட ஆரம்ப புள்ளி. இப்ப அதோட மையக்கருவான அந்த நீராக இரு அப்படிங்கிறதுக்கு உண்மையிலே என்ன அர்த்தம்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். சிம்பிளா சொல்லணும்னா இதுதான் அதோட அர்த்தம். உங்க வாழ்க்கையில தண்ணியோட குணங்களான அந்த நெகிழ்வுத்தன்மையையும் இயல்பு தன்மையையும் கொண்டு வர முயற்சி பண்றது தான் இதோட நோக்கம். தண்ணியோட இந்த குணங்களை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அது எந்த பாத்திரத்துல ஊத்துனாலும் அதுக்கு ஏத்த மாதிரி மாறிடும். சில நேரத்துல ரொம்ப சாஃப்டா இருக்கும், ஆனா சில நேரத்துல ஒரு பாறையே உடைக்கிற அளவுக்கு பவர்ஃபுல்லா மாறும். அது எப்பவுமே அதுவா தான் இருக்கும். ஒரு தடை வந்தா அது சுத்தி போக ஒரு வழியை எப்படியாவது கண்டுபிடிச்சிடும். இந்த கேள்வியை ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. உங்களால இவ்ளோ ஃப்ளெக்சிபிளா, இவ்ளோ இயல்பா உங்களை யாராலையும் தடுக்க முடியாத அளவுக்கு இருக்க முடிஞ்சா எப்படி இருக்கும்? ஒரு மார்ஷியல் ஆர்டிஸ்டுக்கு இதுதான் திறமையோட உச்சம். ஆனா நமக்கு இது நம்மள முழுசா வெளிப்படுத்தவும் ரொம்ப சக்தி வாய்ந்தவங்களாவும் சுதந்திரமாவும் இருக்கிறதுக்கான ஒரு திறமை. ஆனா இந்த தத்துவம் வெறும் ஒரு தியரி மட்டும் இல்ல. இது நம்ம நிஜ வாழ்க்கையில வர்ற சவால்களை சமாளிக்கிறதுக்கான ஒரு பிராக்டிக்கல் டூல். அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. வாழ்க்கை நாம கணிக்க முடியாதது. திடீர்னு ஒரு பிரச்சனை வரலாம், இல்லனா திடீர்னு ஒரு சர்ப்ரைஸ் போனஸ் கிடைக்கலாம். அதனால ரொம்ப இறுக்கமா பிளான் பண்ணி வாழ்ற அப்ரோச் வாழ்க்கையில ஒர்க் அவுட் ஆகாது. நாம ஃப்ளெக்சிபிளா இருக்க கத்துக்கணும். இங்க தான் இந்த தத்துவம் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா மாறுது. ஏன்னா சில சூழ்நிலையில நீங்க தண்ணி மாதிரி நெகிழ்வா இருக்கக்கூடாது. அதுக்கு பதிலா ஒரு பாறை மாதிரி உங்க மன உறுதியோட ரொம்ப உறுதியா நிக்கணும். ஆனா வேற சில சூழ்நிலையில உங்க மன உறுதியை விட்டு கொடுத்து அந்த சூழ்நிலையோட போக்குக்கு ஏத்த மாதிரி நீங்க போகணும். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இது ஒரு முரண்பாடு கிடையாது. இதுதான் தண்ணி மாதிரி இருக்கிறது. அதாவது மாறிக்கிட்டே இருக்கிற சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி உங்க பதில திறமையா மாத்திக்கிறது. சில சமயம் உறுதியா இருக்கணும், சில சமயம் நெகிழ்வா இருக்கணும். இதுதான் அதோட சாராம்சம். சரி, சவால்களை பத்தி ப்ரூஸ்லி என்ன சொன்னாரு தெரியுமா? மக்கள் திறமையான விரக்திகள் மூலமா வளரணும், இல்லனா அவங்களுக்கு எந்த ஊக்கமும் இருக்காது. அதாவது பிரச்சனைகளும் விரக்திகளும் தான் நம்மள வளர வைக்குது. அது இல்லனா நாம நம்மள என்னைக்கும் இம்ப்ரூவ் பண்ணிக்கவே மாட்டோம். அதனால விரக்திய ஒரு பின்னடைவா பார்க்காதீங்க. அது உங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுக்க முயற்சி பண்ணுதுன்னு கேளுங்க. உங்க லிமிட்ஸ் என்ன, உங்க நம்பிக்கைகள் என்ன, நீங்க எங்க வளரணுங்கிறத அது உங்களுக்கு காட்டும். அதை ஒரு பவர்ஃபுல்லான வழிகாட்டியா பயன்படுத்துங்க. விரக்தியிலிருந்து கத்துக்கிறதுங்கிறது ஒரே ராத்திரியில நடக்கிற விஷயம் இல்ல. இந்த தத்துவம் ஒரு தொடர்ச்சியான பயணம், ஒரு வாழ்நாள் பயிற்சி. இந்த கோட் எல்லாத்தையும் சுருக்கமா சொல்லுது. நாம ஒரு பெர்ஃபெக்டான ஸ்டேஜை அடையணுங்கிறது நம்ம நோக்கம் இல்ல. அதுக்கு பதிலா தொடர்ந்து வளர்ந்துகிட்டே இருக்கிற திசையில பயணிக்கிறதா நல்ல வாழ்க்கை. இது பயணத்தை பத்தினது, சேர்ற இடத்த பத்தினது இல்ல. இந்த வாழ்நாள் பயணத்துக்கு தேவையான மனநிலை இதுதான். தப்பு நடக்கும், தடைகள் வரும்னு எதிர்பார்க்கணும், விரக்தியிலிருந்து கத்துக்கணும். இது ஒரு லாங் கேம் அப்படிங்கறத ஞாபகத்துல வச்சுக்கணும். அது மட்டும் இல்லாம எப்பவும் ரிலாக்ஸ்டா, ஆனா அதே சமயத்துல எது வந்தாலும் அதை ஃபேஸ் பண்ண ரெடியாவும் இருக்கணும். இங்க ஒரு முக்கியமான விஷயத்த நாம தெளிவா புரிஞ்சுக்கணும். நம்மளோட இலக்கு ப்ரூஸ்லிய காப்பி அடிக்கிறது இல்ல. அதுக்கு பதிலா இந்த தத்துவத்தை பயன்படுத்தி நம்மளோட உண்மையான முழுமையான சுயத்தை வெளிப்படுத்துறது தான். சரி, இந்த தத்துவத்தை பத்தின நம்ம பார்வை ஒரு முடிவுக்கு வருது. ஆனா உங்களுக்கான பயணம் இப்பதான் தொடங்குது. இந்த பயிற்சியின் மூலமா நாம் அடையக்கூடிய ஒரு நிலைய இந்த கோட் ரொம்ப அழகா சொல்லுது.
பதட்டமா இல்லாம ஆனா தயாரா இருக்கிறது. முழுமையான விழிப்புணர்வோட அமைதியா எது வந்தாலும் அதை எதிர்கொள்ள தயாரா இருக்கிறது. கடைசியா உங்களுக்கான ஒரு கேள்வி. உங்க வாழ்க்கையில அடுத்த முறை சவால்கள் வரும்போது நீங்க